ஸ்டார்ட் ரெக்கார்டு. இந்த வெப்சைட்டுக்கு பேர் வந்து ஃபோரெக்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. கூகுளில் போயிட்டு ஃபோரெக்ஸ் ஃபேக்டரின்னு அடிச்சா ஒரு வெப்சைட் வரும். forexfactory.comனா இதான் அந்த வெப்சைட். ஓகேவா? இப்போ இங்க மேல பாத்தீங்கன்னா இங்க வித்தியாசமா இருக்கா? இதுக்கு பேர் இப்ப லைவா கரண்டா ஓடிட்டு இருக்க பிரைசஸ். இதெல்லாம் இங்க காட்டுதான் மாறிக்கிட்டு இருக்கா. நம்பரு 8 90 85 81 அந்த மாதிரி. இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் உங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணும். இது எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்க காலைல ஏஞ்சி பல்லு தேய்க்கிறீங்களோ இல்லையோ, காலைல ஏஞ்ச உடனே இந்த வெப்சைட்ல என்ன நியூஸ் இன்னைக்கு இருக்கு அப்படின்றத பாத்துடணும். அதான் உங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கணும். முதல்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு இன்னைக்கு அப்படின்றத பாத்தணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த டாப் கார்னர்ல ஒரு டைம் சிம்பிள் இருக்கா? இதுல போயிட்டு இந்தியன் டைமுக்கு மாத்திக்கோங்க. இது மட்டும், அது உங்க சாய்ஸ். நீங்க இதை இந்தியன் டைமுக்கு மாத்துறீங்களோ யூடிசிக்கு மாத்துறீங்களோ, இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூடிசிக்கு சேம் அதே மாதிரி தான். யூடிசி -4 நியூயார்க்னு சர்ச் பண்ணீங்கன்னா இங்க வரும். எங்க யூடிசி -4 நியூயார்க், நியூயார்க் எங்கடா போச்சு நியூயார்க்கு? -4 மேல இருக்கும் bro. -4 இந்தியா. அது இருக்கு பாருங்க. GMT -4 ஈஸ்டர்ன் டைம், யூஎஸ் கனடா இருக்கா? இதுதான். அது வேணா நீங்க மாத்திக்கோங்க. நான் இந்தியன் டைமுக்கு வச்சிருக்கேன். எனக்கு நியூஸஸ் மட்டும் இந்தியன் டைமுக்கு இருந்தா ஈஸியா இருக்கும். ஸோ எப்பவுமே இப்போ கம்மிங் டு டாபிக், இந்த நியூஸஸ்ல வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. எல்லோ ஃபோல்டர், இவன் வந்து டம்மி பாபா, இவனை பார்த்து பயப்பட தேவை. அடுத்தது ஆரஞ்சு ஃபோல்டர், மீடியம் இம்பேக்ட், லைக் அவ்வளோ பெரிய இம்பேக்ட்லாம் இருக்காது. லாஸ்டா வரவன் தான் ரெட் ஃபோல்டர், அவன் ரொம்ப டேஞ்சர். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னா, இன்னொரு ஒரு நியூஸ் இருக்கு. அது வந்து சில்வர் ஃபோல்டர். அப்படின்னா என்னன்னா, அந்த பர்டிகுலர் நாளைக்கு இப்ப யூரோப்புன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். யூரோ அப்படின்னா முதல்ல இந்த சில்வர் கலர் ஃபோல்டர்னா இது என்ன குறிக்குதுன்னா பேங்க் ஹாலிடே. சிம்பிளா பேங்க் ஹாலிடே அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, இப்ப அது யூரோக்கு இருந்ததுன்னா யூரோவோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பேங்க் ஹாலிடே. ஓகேவா? அதுக்குன்னு மார்க்கெட் நவராதுலாம் கிடையாது. மார்க்கெட் நவரும், பட் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லைக் சாப் ஆகும், இல்லைன்னா ஒன் சைடு பிச்சுக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா இவனுக்கு வந்து பேங்க் ஹாலிடேன்றப்ப நான் சொன்னல, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களாம் யாரும் உள்ள இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க இல்லைன்னா ஒண்ணுத்துல ரெண்டு நடக்கும். ஒண்ணு மார்க்கெட் சாப் ஆயிடும், இல்லைன்னா இவன் ட்ரேட் ஆகிறான் பாரு யூஎஸ்டின்றவன், அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவான், இவன் வீக் ஆகி ஒரே சைட்ல கீழே வந்துருவான். ஒண்ணு அடிச்சா ஒன் சைட் டைரக்ஷன், இல்லைன்னா சாப்பு. அதுதான் இந்த பேங்க் ஹாலிடே குறிக்குது. புரியுதா? இப்ப இந்த எல்லோ கலர் ஃபோல்டர் வந்து கொஞ்சம் டம்மி பாபா, அவனை பார்த்து பயப்பட தேவை. ஆரஞ்சு கலர் ஃபோல்டர் ட்ரேட் பண்ணலாம், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய மூவ்மெண்ட்லாம் வராது. ஆனா இந்த ரெட் ஃபோல்டர்ன்றவன் மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். இவன்லதான் அந்த ஸ்லிப்பேஜ்ன்ற வார்த்தை அடிக்கும். ஸ்லிப்பேஜ் கிளாஸ் சொல்லி கொடுத்தனா, நீ போட்ட இடத்துல க்ளோஸ் ஆகாது, தள்ளி போய் க்ளோஸ் ஆகும்னு சொல்லி நான் சொன்னா, அது இந்த ரெட் ஃபோல்டர்ல மட்டும்தான் நடக்கும். மற்றபடி இந்த எல்லோ ஃபோல்டர், ஆரஞ்சு ஃபோல்டர் அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் இம்பாக்ட் இருக்காது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இப்ப இதுல நீங்க எந்த கரன்சி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க இந்த ஃபில்டர் மேப் இருக்கா, இங்க ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, புனல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, ஆமா ப்ரோ. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மேல எல்லாம் வரும். இதுல எல்லாமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலயும் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். கரன்சிஸ்ல இந்த CNY இருக்கும், அவனை மட்டும் அன்டிக் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நான் ஆன் பண்ணி வைக்கும் போது எனக்கு என்ன காட்டுது, இன்னைக்கான நியூஸஸ் 4:32 ஈவினிங் GBPக்கு ரெட் கலர் ஃபோல்டர். அதே மாதிரி ஆல் டே யூரோ இன்னைக்கு பேங்க் ஹாலிடே. அப்படியே போயிட்டு யூரோ சார்ட்டை பாருங்க, மேலே கீழே தெரிஞ்சா அந்த ஒரு சாப்பு. ஆமா, இததான் சொல்ல அந்த பேங்க் ஹாலிடே அப்ப சாப் ஆகும் பிரைசஸ். இப்ப அடுத்தது GBP ரெட் ஃபோல்டர் கரெக்டா 4:32க்கு அடிச்சிருப்போம். கரெக்டா போயிட்டு GBP சார்ட்டை 4:32க்கு வச்சு பாத்தீங்கன்னா, இங்க தெரிஞ்சா இவ்வளவு பெரிய மூவ் தெரிஞ்சா, இதுதான் அந்த நியூஸ்.
இந்த மாதிரி தான் அந்த நியூஸ் வரப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா 7:30 மணிக்கு ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கான், விச் மீன்ஸ் இப்ப மணி நேற்றையா 1 மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்து ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கான். சோ அந்த டைம்லயும் ட்ரேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். இப்ப அடுத்தது 8:30 மணிக்கு கேடோட நியூஸ் வரப்போகுது, இன்னும் 15 நிமிஷத்துல பிரஸ் கான்ஃபரன்ஸ், ஏதோ கான்ஃபரன்ஸ் பேசுறாங்க போல. அப்ப கேடு சம்பந்தப்பட்ட பேரு, யூரோ கேடு, யூஎஸ்டி கேடு, ஜிபிபி கேடு, ஏயுடி கேடு, என்எஸ்டி கேடு, அதெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். இது என்ன குறிக்க வருதுன்னா, இப்ப ஜிபிபின்னு வந்தா அது வெறும் ஜிபிபி யூஎஸ்டி மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, ஜிபிபி ஜிபிபி வச்சிருக்க எல்லா பேருக்கும் அது அஃபெக்ட் ஆகும், ஈவன் மைனஸ் கூட. ஜிபிபி ஜேபி, ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி செஃப், ஜிபிபி கேடு, ஜிபிபி சிஹெச்எஃப், எல்லாத்துக்குமே அது அஃபெக்ட் ஆகும். புரியுதா? புரியுது ப்ரோ. எல்லா மார்க்கெட்லயும் அந்த பர்டிகுலர் டைமுக்கு ஒரு வால்டிலிட்டி வந்திருக்கும். பாத்தீங்கன்னா இங்க ஜிபிபி யூஎஸ்டி காமிச்சனா அந்த டைமுக்கு ஒரு வால்டிலிட்டி வந்திருக்கா? ஆமா ப்ரோ. அப்படியே போயிட்டு ஜிபிபி ஜேபி பாருங்க, அந்த டைமுக்கு ஒரு வால்டிலிட்டி வந்திருக்கும். அடுத்தது ஜிபிபி கேடு, அப்ப அது சார்ந்து சம்பந்தப்பட்ட எல்லா பேருக்குமே அது இம்பாக்ட் கொடுக்கும். புரிஞ்சுதா? ரைட் ப்ரோ, புரிஞ்சுது. இந்த நியூஸ் நீங்க காலைல எழுந்துச்சு என்ன பண்றீங்கன்னு மொத வேலை இங்க வந்து செக் பண்ணிடணும். இப்ப இதுல மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸ் எந்த டைம்ல ப்ரோ வரும் அப்படின்னா, என்ஒய் செஷன்ல தான் மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸ் வரும். என்ஒய் செஷன்ல வந்தா அது யாரோட நியூஸ்? யூஎஸ்டியோட நியூஸ். எத்தனை மணிக்கு வரும்னா, ஒன்னு வந்தா 8:30 AM வரும், அப்படி இல்லைன்னா 10 AM வரும். புரியுதா? ஓகே ப்ரோ. இது நான் சொல்றது என்ன யூடிசி -4 டைம்ல, நியூயார்க் டைம்ல சொல்லிட்டு இருக்கேன். 8:30 AM வரும், 10 AM வரும். மேஜரா வர மெயின் நியூஸஸ் எல்லாமே யூஎஸ்ல தான் வரும். யூஎஸ்டி சம்பந்தப்பட்ட நியூஸஸ் எல்லாம் என்ஒய் செஷன்ல வரும். யூரோ சம்பந்தப்பட்ட நியூஸஸ்லாம் லண்டன் செஷன்ல வரும். புரியுதா? ஓகே ப்ரோ. யாருக்கா இந்த ஃபோரெக்ஸ் ஃபேக்டரியில ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ சிபிஐ, பிபிஐ அந்த மாதிரி நியூஸ்லாம் சொல்லுவீங்க, எஃப்ஓஎம்சி அந்த மாதிரி. புரியல ப்ரோ. அந்த நியூஸ் பத்தி எப்படி இம்பாக்ட், அது எப்படி பாக்குறதுன்னு. சிபிஐ நான் கேட்டது ஃபோரெக்ஸ் ஃபேக்டரினா என்னன்றது புரிஞ்சுதான்னு சொன்னேன். அது புரிஞ்சது, அததான் நான் கேட்டேன். அடுத்த கேள்வி நான் இன்னும் கேட்கல. புரிஞ்சுதா இது? கிளியர் ப்ரோ. ஓகே. இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க நிறைய நியூஸஸ் இருக்கும். இப்ப நான் வெறும் ரெட் ஃபோல்டர் மட்டும் மாத்துறேன், இந்த ஆரஞ்சு எல்லாம் எடுத்துறேன், வெறும் ரெட் ஃபோல்டர் மட்டும் மாத்துறேன். இப்ப இது எல்லா ரெட் ஃபோல்டருக்குமே நாங்க கவலை பண்ணுமா ப்ரோ? இதுல இருக்க எல்லா ரெட் ஃபோல்டர் நியூஸஸ்க்குமே நாங்க இந்த மாதிரி தான் கவலை பண்ணுமா? இப்ப ட்ரேடே பண்ணக்கூடாது. ஆனா அப்படி இல்லை. இந்த இவ்வளவு ரெட் ஃபோல்டர் நியூஸஸ்ல சில ஸ்பெசிபிக் ரெட் ஃபோல்டர் நியூஸஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, என்எஃப்பி, சிபிஐ, பிபிஐ, எஃப்ஓஎம்சி, ஃபெட், அப்புறம் வேற என்ன, ட்ரம்ப் ஸ்பீக்கர், ட்ரம்போட பேசுறது. கான்ஃபரன்ஸ்க்கு நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன் ஷார்ட் ஃபார்ம்ல. இந்த நியூஸஸ் தான் இருக்கிறதுலயே ஹை இம்பாக்ட் வரும். இதுல எல்லாமே என்எஃபின்றவன் மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவான், சிபிஐ மாசத்துக்கு ஒரு வாட்டி, பிபிஐ மாசத்துக்கு ஒரு வாட்டி, ஃபெட்டும் எஃப்ஓஎம்சியும் மட்டும் 2 மாசத்துக்கு ஒரு டைம், இல்லைன்னா 3 months ஒன் டைம் தான் வருவானுங்க. ஓகேவா? ட்ரம்ப் கான்ஃபரன்ஸ் அது அந்த ஆள் எப்ப பேசுறானா அது அவனோட பிரச்சனை, அது நமக்கு தெரியாது. மற்றபடி இந்த ஃபர்ஸ்ட் 3 நியூஸஸ் மாசத்துல ஒரு நாள் தான் வரும். புரியுதா? ஓகே ப்ரோ. இதை தாண்டி இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்னு ஒருத்தர் வருவான். இவன் வாரம் வரான். ஓகேவா? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பெரிய இம்பாக்ட் இருக்குமா ப்ரோ? சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது ப்ரோ. ஓகே ப்ரோ. திடீர்னு மார்க்கெட் ஃபவுல் ஸ்பீச் அதுதான் ப்ரோ எஃப்ஓஎம்சி. ஓகே, ஃபெட் அதுதான் ஃபெட். இப்ப இந்த நியூஸஸ பத்தி இன்டெப்தா ஒண்ணு எதை குறிக்குதுன்றத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். மற்றபடி இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல வர இந்த ஒரு நியூஸஸும் நம்ம எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ரோ அனலைஸ் பண்றது, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காது? கிளியரா? கிளியர் ப்ரோ. இந்த இப்போதைக்கு இந்த வீக் வந்து நம்ம வந்து புல்லிஷ் பயாஸ்ல இருக்கோம்னா, அப்போ வந்து நியூஸ் வந்து அந்த புல்லிஷ் டைரக்ஷன் நோக்கி தள்ளுமா ப்ரோ? அப்படியா? அப்படிலாம் தள்ளாது ப்ரோ, அடுத்து அங்கதான் வரும். சரி. இப்ப இந்த நியூஸஸ் வந்து எப்படின்னா,
ஏன் இந்த நியூஸஸ் மட்டும் மார்க்கெட்ல நம்ம இம்பாக்டா பாக்குறோம் அப்படின்னா, ஏன்னா இது கரன்சி மார்க்கெட். கரன்சி மார்க்கெட்ன்றப்ப இந்த நியூஸஸ் டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாரா அது இப்ப வருது? டேய், உனக்கு நான் நேத்தே வார்னிங் கொடுத்துட்டேன் வகுப்புல. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்ததே நான் தான் ப்ரோ. அப்ப எங்க போன? நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எவ்வளவு நேரமா வெயிட்டிங்லேயே இருந்துச்சு. சரி மறுபடியும் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன், இப்பதான் வருது. ஃபர்ஸ்ட் வாட்டி ரிக்வெஸ்ட் வந்ததா பாருங்க, ரிக்வெஸ்ட் வந்தது பாருங்க. அதெல்லாம் எனக்கு காட்டாது, அதெல்லாம் எனக்கு காட்டாது. அப்ப இவங்க எல்லாம் எப்ப இருந்தாங்க? எல்லாரும் வெயிட் பண்ணி தானே இருந்தாங்க. ப்ரோ நான் ஃபர்ஸ்டே வந்துட்டேன் ப்ரோ. நானு ஃபர்ஸ்ட் வந்தா சரி, அப்புறம் இப்ப வந்த நான் வரல, அதான் வந்துட்டே இருந்தேன். அது டாபிக்கே முடிச்சிட்டேன் நானு. சரி சரி, நெக்ஸ்ட் டைம் லேட்டா வந்தா நான் கிக் அவுட் பண்றேன், பார வச்சுமே பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டேன். சோ நெக்ஸ்ட் இப்ப இதுக்கு பேர்ல என்ன சொல்லுவாங்கன்னா டிரைவர்ஸ் அப்படின்னுவாங்க. டிரைவர்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இப்ப இந்த டிரைவர்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு சிம்பிளா நீங்க ஃபியூயல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபியூயல், நேற்று லிக்விடிட்டினா மணின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த நியூஸஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபியூயல் ஆக்ட் ஆகும். இதனால என்ன பலன் ப்ரோ அப்படின்னா, இப்ப நான் இப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் கார்ல போயிட்டு இருக்கேன்பா. இப்ப இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன் வருது. இப்ப நம்ம நார்மலா கேஸ் போட்டு போனா ஒரு 60-70 போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த கேஸ் ஸ்டேஷன்ல நைட்ரோ இருக்கு. அப்ப நான் நைட்ரோ போட்டு போனா செம ஸ்பீடா போயிடுவேனா? அந்த டிரைவர் தான் இது. மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பிச்சுக்கிட்டு போயிடுவோம் ஒரே. அது எந்த சைட்ல போறான்றது ட்ரெண்டை பேஸ் பண்ணி இருக்கு. மேல போனா கீழே போனான்றதெல்லாம் ட்ரெண்டை பேஸ் பண்ணி. ஆனா அந்த நியூஸ் எதுக்குன்னா, ஒண்ணு உன் டார்கெட்டா இருக்கட்டும், உன் ஸ்டாப் லாஸா இருக்கட்டும், ஒரு நிமிஷத்துல அடிச்சு முடிச்சிடும். அது வந்து ஜஸ்ட் ஒரு பூஸ்ட் தான் நியூஸ்ன்றது இந்த மார்க்கெட்டுக்கு. அந்த ஒரு வால்யூமை எடுத்துட்டு வரும் இந்த மார்க்கெட், இந்த நியூஸஸ் மார்க்கெட்டுக்குள்ள. ஓகே, நம்ம பயாஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பயாஸ் பார்த்து வந்து இது அடிச்சிரும். அப்படி ஒன்னு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்ல டேக் ப்ராஃபிட் அடிக்கும். அப்படிதானே ப்ரோ? ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் ஏதோ ஒன்னு கேரண்டீடா அடிக்கும் ப்ரோ. ரைட் ப்ரோ. பயாஸுக்கு ட்ரெண்ட் என்னவோ அதுக்கேற்றபடிதான் நியூஸஸ் ஆப்ரேட் ஆகும். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா நம்ம ப்ராப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த நியூஸ் ரூல்ஸ் இருக்கும்ல ப்ரோ. இப்போ நம்ம லிமிட் ஆர்டர் ப்ரோ அதுக்கெல்லாம் ஏன் ப்ரோ இவ்வளவு ரஷ் பண்றீங்க? நான் இப்ப என்ன கேக்குறேன், நீங்க என்ன பேசுறீங்க? ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் ப்ராசஸ் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போறீங்க? நான் இப்ப என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க அதுக்குள்ள ப்ராப் அக்கௌண்ட்டுக்கு போறீங்க. நான் ப்ராப் பத்தி பேசுறேன்னா இல்ல ப்ரோ, அந்த நியூஸ் ரூல்ஸ் அப்படியே கேட்கலாம். அப்ப நான் சொல்லும் போது மட்டும் தான் கேட்கணும். எனக்கு இது பிடிக்காது ப்ரோ. நான் ஒரு டாபிக் எத்தனை போது நீங்க சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது எத்தனை வந்து டவுட்னு கேட்க கூடாது. நான் இப்ப என்ன சொல்லி கொடுத்தேன், இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, இது ஓகே தான். அப்ப அவ்வளவுதான். இப்ப இந்த ஒரு நியூஸஸும் என்னென்ன ப்ரோ, இதை நம்ம எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது, இதை நம்ம எப்படி ப்ரோ யூட்டிலைஸ் பண்றது, இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமா இல்ல எடுக்க முடியாதா, இன்கேஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா நம்ம எப்படி ப்ரோ இதை அப்ரோச் பண்றது, அதை பத்திலாம் நம்ம அடுத்த நாளைக்கு கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்ப இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, ஓகே, அது கிளியர். எல்லாருக்கும் கிளியரா? பக்காவா? எஸ் ப்ரோ.